அந்த தாவே தேக்காவை என்ன அது என்ன அந்த கட்சி பேர் என்ன பேர் தமிழக வெற்றி கழகம் தமிழக வெத்து கழகம் ரைட்டு. இந்த மாதிரி அறிக்கை அவர் வெளியிட்ட பிறகு அந்த ஆதவ ஒரிஜினான ஒரு திருடு லாட்டை சுட்டிக்கிறவன் லாட்டை சுட்டிக்கிறவன் இதெல்லாம் காரணம் இவனுங்க தான். என் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷனை நான் ஃபேஸ் பண்ணதே கிடையாது. 40 பேர் இந்த கரூரினுடைய பரப்புரையில் இறந்ததுக்கு யாருடைய சதின்னு கேட்டால் திமுகனுடைய சதி, செந்தில் பாலாஜி சதின்றோம். அவர் கலந்துக்கிற நிகழ்ச்சியில் ஒரு பொதுமக்களோ இல்லை சொந்த கட்சிக்காரோ சாகிறது விரும்ப மாட்டாங்கன்னா அப்போ விஜய்க்கும் சேர்த்து அங்கே பேசியிருக்காரு தான் நான் சொல்லுவேன். செருப்பு யார் அடிச்சாங்க? யார் அடிச்சிருப்பாங்க சார்? பொதுமக்கள் தான் அடிச்சிருப்பாங்க. எதனால சார் அடிக்கணும்? பிடிக்கல அடிச்சான். ஏன் பிடிக்காதவங்க எதுக்கு சார் கூட்டத்துக்கு வரணும்? 8 மணி நேரம் ஏன் சார் செருப்பு அடிக்கத்துனே வந்துக்கிறான்? அதுதான் நான் கேட்கிறேன். முட்டாள் கூட்டம். நாங்க ஏன்னா அவனை போய் தெருப்புல அடிக்கணும்? அடிக்கலாமே. இந்த இப்படி ஒரு கலவரத்தை ஏற்படுத்துறது யார்? திமுக வேற வேலை இல்லையா? திமுக கலவரத்தை ஏற்படுத்துது. எவ்வளவு பெரிய தலைவர் என்ன மாதிரி ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டு இருக்காரு. மேடையில் நீ அங்கிள்ன்றது முதல்ல முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற, அப்புறம் மைடியர் சிஎம் என்ற ஒரு குடும்பமே கொள்ளையடிக்குதுன்றது. சிஎம் சார், உங்களுக்கு ஏதாவது இந்த பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் ஏதாவது இருக்குச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணுங்க. முதலமைச்சருக்கு தெரியுமா தெரியாதா? ஏன் தெரியாது? காவல்துறைக்கு தெரியுமா தெரியாதா சார்? தெரியும். அப்ப அப்படிப்பட்டவங்க எப்படி சார் கையாண்டணும்? காவல்துறை மேல குறை சொல்லவே கூடாது. எப்படி சார் குறை சொல்லணும்? நல்லா தான் கையாண்டாங்க. எங்க சார் கையாண்டாங்க? சார் 500 போலீஸ் சார் 10,000 பேருக்கு. ஏங்க அவர் என்ன முதலமைச்சரா பிரதமரா என்ன எல்லாம் இதே பேனா? அவனா அவ்வளவு பெரிய தலைவனா? இல்ல நீ அரசியல் கட்சியின் வெளியே வந்துட்டியே, நான் தான் அடுத்த முதலமைச்சர். இருங்க, நான் அடிச்சு சொல்லுவேன். ஆமா, அதுக்கு தகுதி இல்ல. இல்லாத ஒரு ஆளை கையாள தெரியலையே சார். கையாள தெரியலன்னு சொல்லாதீங்க. அந்த புஷி ஆனந்தம் ஒரு புரோட்டா கடை மாஸ்டர்கிறான் பாருங்க, எங்க சேலத்தில் தலைமறை வாங்குறான். என்ன மாட்டினா என்னன்னு தெரியல. திருநெல்வேலியில் இருக்கிறவங்க என்ன சார் வேலை? நாமக்கல்ல, கரூர்ல. மதுரையில் இருக்கிறவங்க என்ன சார் வேலை? கரூர்ல. சேலத்தில் இருக்கிறவங்க என்ன சார் வேலை? கரூர்ல. சார் 30 விழா மாநில மாநாடு. ஹலோ, எதுக்கு கம்பேர் பண்ணி தம்பி, எதுக்கு நீ கம்பேர் பண்ணி பேசுறீங்க? செந்தில் பாலாஜி அண்ணனுக்கு போன் பண்ணி என்ன இந்த கிட்ட எல்லாம் பாருங்கண்டார். செந்தில் பாலாஜி அண்ணன் 10 நிமிஷத்துல ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டார். அவர் கரூர்ல இருக்கிறாரு. ஒரு 40 நிமிஷத்துல அண்ணன் அன்பில் மகேஷ் வந்துட்டாரு. பிளைட்ல கிளம்பி வந்து ஒரு 2 ஹவர்ஸ்ல மாசு வந்துட்டாரு. அத அழனுமான்ற கேமரா முன்னாடி அழுவுறாருன்றாங்க. யாருங்க? ஏங்க அவர் கேமரா பார்த்தாலும் ஹலோ ஹலோ பிரதர் இருங்க, அவன் கடகறான் வாயில நல்லா வரப்போகுது. எனக்கு விஷயத்துக்கு வர இருங்க. கேமரா முன்னாடி அழுதாரு. ஆனா இதெல்லாம் எங்க தலைவர் தளபதி சொல்லன்னு அங்கிள்னு கூப்பிடுறியா? குடும்பமே கொள்ளடிக்குதுன்றியா? வடிவேல் மாதிரி பாக்கெட்ல எம்டி பாக்கெட்ன்றியா? பொய்யான தேர்தல் வாக்குறுதி சொல்றியா? இஷ்டத்தை நீ பேசின்னு போயினே இருப்பியா? அந்த 420 பார்ட்டி திருட்டு லாட்டை சிட்டிக்கிற ஆத ஒரிஜினல் எழுதி கொடுத்துட்டா ஜி ராஜன் ரெட்டி ஜுவல்லர்ஸ், காஞ்சிபுரம். அப்பவும் இப்பவும் எப்பவும் அதிரடி கலெக்ஷன், சரவெடி செலிப்ரேஷன்ஸ். முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைக்கு நம்மோடு நிகழ்ச்சியில் இணைந்திருப்பவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் நட்சத்திர பேச்சாளர், பிரபல யூடியூபர் திரு குடியாத்தம் குமரன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். முதலமைச்சருடைய முக்கியமான பிரதான அறிக்கைகளில் நேற்றொன்று பார்க்கப்படுவது, சமூக வலைத்தளங்களில் சிலர் வதந்திகளை பரப்பும் வகையில் வேலைகளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நான் அதை பார்த்து கொண்டிருக்கிறேன். பொறுப்பற்ற முறையில் விஷமத்தனமான செய்திகளை தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் முதலமைச்சர் சொல்றாரு. இது கருத்து சுதந்திரத்திற்கு எதிரான பதிவு அப்படின்னு பார்க்கப்படுது சார். இல்லை, அது நீங்கள் சொல்கிறது தப்பு. இங்கே தான் இவர் எவ்வளோ பெரிய ஒரு ஜனநாயக தலைவன், எங்களுடைய மாண்புமிகு தமிழக முதல்வர், தேச தலைவர் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற அந்த தலைவன் எவ்வளோ பெரிய ஒரு பெருந்தன்மையான தலைவர்ன்றதை நீங்கள் இந்த அறிக்கையில் பார்க்கணும். அவர் நீங்கள் இன்னொன்று சொல்ல மறந்துட்டீங்களே, அவர் இன்னொன்று சொல்கிறார். அதில் என்னன்னு கேட்டால், எந்த கட்சி தலைவரும் தன் சொந்த கட்சி தொண்டர்கள் சாவுவதை விரும்ப மாட்டார்கள், எந்த அரசியல் கட்சியும் பொதுமக்கள் இறப்பதை விரும்ப மாட்டார்கள். எனவே இதை சமூக வலைத்தளங்களில் தேவையில்லாமல் ஒரு சிலர் விஷமத்தனமான பிரச்சாரங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள், இதை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அந்த தாவே தேக்காவை என்ன அது என்ன அந்த கட்சி பேர் என்ன பேர்? தாவேக்கா சார். தமிழக வெற்றி கழகம். தமிழக வெத்து கழகம் ரைட்டு. இந்த மாதிரி அறிக்கை அவர் வெளியிட்ட பிறகு
அந்த ஒரிஜினான ஒரு திருடு லாட்டரி சீட்டு ஒருத்தன் இருக்கிறான், லாட்டரி சீட்டு இருக்கிறவன். இதெல்லாம் காரணம் இவனுங்க தான். சரி, அவன் என்ன சொல்கிறான், இந்த 40 பேர் இந்த கரூரினுடைய பரப்புரையில் இறந்ததுக்கு யாருடைய சதின்னு கேட்டால் திமுகனுடைய சதி, செந்தில் பாலாஜி சதின்றான். சரி, முதலமைச்சர் இப்படி சொன்ன பிறகு ஸோ இந்த இடத்துல முதலமைச்சர் என்ன சொல்கிறாரு, இதுக்கு காரணம் விஜய் தான் கூட அவர் சொல்லலை. இப்படி ஒரு தலைவனை பார்க்க முடியுமா? ஜெயலலிதா இப்படி சொல்லியிருக்குமா? முதல்ல ஜெயலலிதா இருந்தால் விஜய் கட்சியே ஆரம்பிச்சிட முடியாதுன்னு வச்சுங்க, படமே ரிலீஸ் பண்ண உள்ளே. சரி. ஆனால் இந்த தலைவன் பாருங்க எவ்வளோ பெரிய ஒரு சிறந்த தலைவன். இதை சமூக வலைத்தளம் விஷமத்தனமான பிரச்சாரம் செய்யாதீங்க. டோட்டலாக அவர் என்ன எல்லாரும் சேர்த்து சொல்லிட்டார். எந்த கட்சி தலைவனோ அவர் கலந்துக்கிற நிகழ்ச்சியில் ஒரு பொதுமக்களோ இல்லை சொந்த கட்சிக்காரோ சாகிறது விரும்ப மாட்டாங்கன்னா அப்போ விஜய்க்கும் சேர்த்து அங்கே பேசியிருக்காரு தான் நான் சொல்லுவேன். விஜய் சாகடிக்கலை, இது ஒரு அவங்க சரியாக ஒருங்கிணைக்கல, ஆர்கனைஸ் பண்ணல. கூட்டத்தை அவங்க ஒரு ஆர்கனைஸ் பண்ணல, அவங்களுடைய கேர்லெஸ்னஸ்ஸு இது நடந்துருச்சு. இது யார் மேலே ஒருத்தர் மேலே இவன் பண்ணான்னு ஒருத்தர் மேலே ஒருத்தர் பழி போட்டுன்னு தேவையில்லாமல் வதந்திகளை சமூக வலைத்தளத்தில் பரப்பாதீங்க, விஷமத்தனமான செய்திகளை பரப்பாதீங்கன்னு சொல்லியிருக்காருன்னு சொன்னால் எவ்வளோ ஒரு டீசெண்டான, எவ்வளோ ஒரு டெமோக்ராட்டிக்கல் லீடர், எவ்வளோ ஒரு ஜனநாயக தலைவர்ன்றதா நீங்கள் இந்த இடத்துல பார்க்கணும். கருத்து சுதந்திரம் இல்லை. அதாவது தூக்கி அடிக்கிறத எல்லாரும் பார்க்கணும். செருப்பு யார் அடிச்சாங்க? யார் அடிச்சிருப்பா சார்? பொதுமக்கள் தான் அடிச்சிருப்போம். எதனால சார் அடிக்கணும்? பிடிக்கல அடிச்சான். ஏன் பிடிக்காதவங்க எதுக்கு சார் கூட்டத்துக்கு வரணும்? 8 மணி நேரம் ஏன் சார் செருப்பு அடிக்கிறதுனே வந்துக்கிறான்? அதுதான் நான் கேட்குறேன். முட்டாள் கூட்டம்னா ஏன் 8 மணி நேரம் அடிக்கிற? இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, உனக்கு டைம் என்ன சொன்னாங்க, 8:20 8:20 என்ன சொல்கிறாங்க உனக்கு. நாமக்கல்லில் கொடுத்த டைம் 8:20. அந்த 8:20க்கு நீ வந்தியா? நீ ஏர்போர்ட்டுக்கே 9 மணிக்கு தான் வர, திருச்சி ஏர்போர்ட்டுக்கே. நீ இங்கே வரத்துக்கு 2 மணி ஆகுது. 2 மணிக்கு வர, இவ்வளோ லேட்டாக வர. ஒரு அரசியல் கட்சி தலைவர்னா கட்சிக்கார மட்டும் தாங்க நிற்பான், பொதுமக்கள் நிற்க மாட்டாங்க. இப்போ இருங்க, கலைஞர் தளபதி மாதிரி தலைவர்கள் வந்தால் பொதுமக்கள் நிற்பாங்க. தலைவர் கலைஞர், மாண்புமிகு தலைவர் தளபதி, எங்களுடைய முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்களோ, நாளைய தமிழக மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் போன்ற தலைவர்கள் வந்தால் பொதுமக்கள் நிற்பாங்க. இவருக்கும் வரலாம் அவர் நோ, he is not a leader. விஜய் இஸ் நாட் a leader. Still no, he is a cinema actor. தாவேக்காவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அவர் தலைவர், நீங்க நடிகரா பார்க்கலாம். ஆனா அவர்களுக்கு அவர் தலைவர் சார். அவர் அப்படி இல்லை சார். இருங்க, அவ இன்னொரு ரசிகர் மன்றத்தில் எப்படி இருந்தாலும் அப்படிதான் ஒரு பக்குவத்துக்கு வரல. உன் தொண்டனடி பக்குவத்துக்கு கொண்டு வரல. இதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. நீயே இன்னும் பக்குவத்துக்கு வரலையே விஜய், நீயே இன்னும் பக்குவத்துக்கு வரலையே. நீயே இன்னும் நடிகன் தானே இருக்கிற, கேராவன் விட்டு வெளியே வர மாட்டேன்ற. ஒர்க் ஃப்ரம் பாலிடிக்ஸ் இன்னைக்கு வரைக்கும் விஜய் பண்ணிருக்கிறது என்னன்னு கேட்டா, ஒர்க் ஃப்ரம் பாலிடிக்ஸ், வீக்கெண்ட் பாலிடிக்ஸ். ஒர்க் ஃப்ரம் ஹோம்னா என்ன, இந்த எல்லாமே ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறவங்க வீட்டிலேருந்தே ஒரு டேப் வச்சுன்னு வேலை செய்வாங்க, வெளியே வர மாட்டாங்க, மாச்சாமல் சம்பளம் வாங்கிக்குவாங்க. உன் அரசியல் அதுதான். வீக்கெண்ட் பாலிடிக்ஸ்னா என்ன, வீக்கெண்ட் பார்ட்டி பண்ணுவாங்க, வாரமெல்லாம் வேலை பண்ணிவிட்டு அந்த சாட்டர்டே நைட்டு போனாங்கன்னா விடிய பப்பில் குடியும் கொடுத்தனமா இருப்பாங்க. அது பேர் தான் வீக்கெண்ட் பார்ட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ விஜய் பாலிடிக்ஸ் இஸ் அ ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் அண்ட் வீக்கெண்ட் பாலிடிக்ஸ். இந்த அரசியல் தான் விஜய் பண்ணுறது. இன்னும் விஜயே நீ அரசியல்வாதியாக வரலன்னா உங்க கூட இருக்க எப்படி ஒரு பக்கத்துக்கு வருவாங்க. செருப்படிச்சவன் திமுக அடிக்கிறான்னு சொன்னா நாங்க ஏன்னா அவனை போய் செருப்புல அடிக்கணும்? அடிக்கலாமே. இந்த இப்படி ஒரு கலவரத்தை ஏற்படுத்துறது திமுக வேற வேலை இல்லையா? திமுக கலவரத்தை ஏற்படுத்துது. எவ்வளவு பெரிய தலைவர் என்ன மாதிரி ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டு இருக்காரு. பேசுறது நல்லா இருக்கு சார், கேட்கறது நல்லா இருக்கு சார். சார் ரொம்ப பக்குவமா பேசுறாரு. அவர் பக்குவப்பட்ட தலைவருங்க. அரசியல் இங்க பாருங்க, அவர் சார் தெரிந்தவர் சார், அவர் பக்குவப்பட்ட தலைவர். இன்னைக்கு இந்தியாவிலே பக்குவப்பட்ட தலைவர் அவர் தான். தேவையில்லாம யாரா விமர்சனம் பண்றாரா? எவையவனோ என்னென்னவோ பேசுறான், உதவாதவெல்லாம் பேசுறான். முதலமைச்சர் தலைவர் தளபதி உதவாதவெல்லாம் பேசுறான். எடப்பாடி பழனிசாமி வாய் திறந்தா பொய் தான் வருது, ஒருவும் பொய் தான். முதலமைச்சர் ஒருமையில பேசுறது. ஆனா அவர் எதனா பேசியிருக்காரா? இந்த விஜய் இந்த ஆள் என்ன பேசுறான்? ஒரு முதலமைச்சருக்கு ஒரு மரியாதை இல்லை. மேடையில் நீ அங்கிள்ன்றது, முதல்ல முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற, அப்புறம் மைடியர் சிஎம் என்ற, ஒரு குடும்பமே கொள்ளையடிக்குதுன்றது, ஒரு படத்துல வடிவேல் பாக்கெட்ல கை விட்டு எம்டின்றது, பொய் பேசுறாருன்றது. இருங்க, பேசாததை விஜய் பேசல. விஜய் ஜெயலலிதா ஒண்ணா? நான் அப்படி கூட வரேன். விஜய் ஜெயலலிதா ஒண்ணா? ஜெயலலிதான் ஒரு பெண்மணி இருந்தா இவெல்லாம் வெளியே வந்திருக்க மாட்டான் இந்த ஆளெல்லாம். ஆனா தலைவர் தளபதி, இது ஜனநாயக நாடு, யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம், யாருன்னா கட்சி ஆரம்பிக்கலாம், வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டார். விஜய் பண்ற பாலிடிக்ஸ் ஏதாவது ஒரு நியாயமான கரெக்டான பாலிடிக்ஸா? சார் நீங்க நான் ரொம்ப நேரடியா கேட்கிறேன் சார். பக்குவப்படாத தொண்டர்கள் இருக்காங்க நீங்க சொல்றீங்க சார். பக்குவப்படுத்து. முதல்ல நீ பக்குவப்படு. முதல்ல விஜய் நீ பக்குவப்படல. நீ பக்குவப்படுத்திட்டு உன் தொண்டனை பக்குவப்படல இல்லையா? ஆமா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு.
ஒரு பேச்சாளர் குடியாத்தங்குமரனுக்கு தெரிஞ்சிருக்கு. இது முதலமைச்சருக்கு தெரியுமா தெரியாதா சார்? ஏன் தெரியாது? காவல்துறைக்கு தெரியுமா தெரியாதா சார்? தெரியும். அப்ப அப்படிப்பட்டவங்க எப்படி சார் கையாண்டணும் காவல்துறை? காவல்துறை மேல குறை சொல்லவே கூடாது. எப்படி சார் குறை சொல்லுங்க? நல்லா தான் கையாண்டாங்க. எங்க சார் கையாண்டாங்க? சார் 500 போலீஸ் சார் 10,000 பேருக்கு. ஏங்க அவர் என்ன முதலமைச்சரா பிரதமரா என்ன எல்லாம் இதே பேனா? அவன் அவ்வளவு பெரிய தலைவனா? தமிழ்நாட்டுல இருக்கிற போலீஸ் எல்லாம் விஜய் தான் வரணுமா? அவரு விடுங்க சார், கூட்டத்தை பாருங்க சார். 10,000 பேருக்கு 500 போலீஸ் போட்டுருக்கீங்களா? இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. நீ இவ்வளவு லேட்டா வரும்போது வர்றது ஒரு நடிகை. அங்க யாரும் ஒரு அரசியல் கட்சி தலைவனா அவன் கட்சிக்காரன் தான் வந்திருப்பான். அவனே இன்னும் கட்சிக்காரனா இல்லை, அவனும் ரசிகர் மன்றமா தான் இருக்கிறான். ஒரு நடிகை காலையிலே வந்து போயிட்டாரா? இல்லை இன்னும் வரல. வீட்டில் இருக்கிற பொம்பளைங்கள்லாம் இதுங்க தான் சினிமானா அழியுதுங்களே. அப்படி வீட்டில் இருக்கிற பொம்பளைங்க எல்லாரும் ஒரு சினிமா நடிகனை பார்க்கலான்னு விஜய்க்கு கூடுற கூட்டம்லாம் ஓட்டா மாறாது. அதுவும் விருப்பமா இருக்கலாம். இல்ல அதான் உண்மை. இருக்கலாம் சார், அதான் உண்மை. சார் அதான் உண்மை. விஜய் வரான், நடிகை வரான் கூட்டம் வந்துச்சு. கூட்ட நெரிச்சல் அழகாக நம்ம லா அண்ட் ஆர்டர் டிஜிபி வந்துட்டு இப்போ புதுசாக பொறுப்பேற்றிருக்காரு. அவர் டிஜிபி அழகாக ஸ்டேட்மெண்ட்டை சொன்னார். அவங்க சொன்ன 500 மீட்ரு 100 மீட்ரு எவ்வளோ போலீஸ் நாங்கள் போட்டோமோ அவ்வளோ போலீஸ் நாங்கள் கரெக்டாக போட்டோம். அவங்க சரியாக அவங்க சொன்ன மாதிரி அவங்க நடந்துக்காமல் அவங்க தொண்டர்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லாமல் அவங்க கட்சிக்கார் சரியாக ஆர்கனைஸ் பண்ணல. இப்போ நான் ஒரு 500 பேரை எங்கள் தலைவர் தளபதி வராருன்னு கூப்பிட்டு போகிறோன்னு வச்சுங்க. அந்த 500 பேரை நான் தான் ஆர்கனைஸ் பண்ணோம். அவங்களை எப்படி பத்திரமா நிற்க வைக்கணும், அவங்களுக்கு தண்ணி வேணுமா, அவங்களுக்கு உணவு வேணுமா, எல்லாம் நான் தான் பார்க்கணும். 70 ஆண்டு கால இயக்கத்தையும் 3 ஆண்டு கால இயக்கத்தையும் ஒப்பிடுறீங்க சார். நீ அரசியல் கட்சி வெளியே வந்துட்டு இல்ல நீ அரசியல் கட்சி வெளியே வந்துட்டு நான் தான் அடுத்த முதலமைச்சர் இருங்க. நான் அடிச்சு சொல்லுவேன். ஆமா அதுக்கு தகுதி இல்ல. இல்லாத ஒரு ஆளை கையாள தெரியலையே சார். கையாள தெரியலன்னு சொல்லாதீங்க. 500 போலீஸ் இங்க பாருங்க. ஏங்க இங்க பாருங்க. போலீஸுக்கு வந்து விஜய் மட்டும் பாக்குறது மட்டும் எங்களுக்கு வேலை கிடையாது. டிபார்ட்மெண்ட்டுக்கு தமிழ்நாடு முழுக்க எவ்வளவோ பிரச்சனை இருக்குது, எவ்வளவோ பார்க்கணும். நீ சொன்னது 10,000 பேர் தான் வருவாங்கன்னு. சரி, நீ முதல்ல நீ லேட்டா வந்தது தப்பு. சரி, நீ இவ்வளவு லேட்டா வந்தது தப்பு. சரி, இன்னொன்னு நீ என்ன பண்ற, நீ வர அந்த கட்சிக்காரர் அந்த அந்த கட்சியில் இருக்கிற தொண்டர்களை பத்தி சொல்றேன். நீங்க சோசியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க, உங்க சேனல் கூட வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதாவது வந்து 2 வே இருக்கு. 2 வே, 1 வே இப்படி, 1 வே இப்படி விஜய் வந்து இருக்கிறாரு. இப்படி வண்டிங்க போய் நிற்குது. விஜய் கட்சிக்காரர் என்ன பண்ணுறான், இப்படி வந்து இந்த ரோடு ஃபுல்லாக டிராஃபிக் ஜாம் பண்ணிட்டான். விஜய் வண்டி இப்போ சுற்றி டிராஃபிக் ஜாம் பண்ணிட்டான். டிராஃபிக் ஜாம் பண்ணின்னு ரோட்டில் எல்லாம் கூத்தடிக்கிறாங்க. ஒரு 2 பசங்க பைக்கில் அந்த விஜய் பஸ்ஸுக்கிட்ட போய் வீலில் மாட்டி கீழே விழுறானுங்க. செத்துந்தா சட்னியாக இருப்பாங்க. அந்த குடும்பத்துக்கு யார் பதில் சொல்கிறது? இதுதான் நான் பக்குவாடியன்னு சொல்கிறது. அவன் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் நாகப்பட்டினத்தில் போய் இபி டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லைங்களா, எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் ஜேஏ பார்த்து எங்கள் தலைவர் வந்து போகிற வரைக்கும் அவர் எங்கே ஸ்டார்ட் பண்ணாரோ பாதுகாப்புக்கு கரண்ட்டை கட் பண்ணிடுங்கன்றாங்க. இருங்க, ஏன்பா கரண்ட்டை கட் பண்ணணும்னு கேட்குறாங்க. நாளைக்கு கரண்ட்டை கட் பண்ணி கவர்மெண்ட் நீங்கள் குறை சொல்ல மாட்டீங்களான்னு. என்ன பண்ணுறதுங்கோ, எல்லாம் குரங்குங்கோ, எல்லாம் கரண்ட் கம்பியில் தொங்குறான், மரத்து மேலே ஏறுறான், கோயில் கோபுரத்தில் ஏறுறான், எல்லாம் பில்டிங் மேலே ஏறான், கட்சி கீழே விழுறான். அதனால கரண்ட்டை கட் பண்ணுங்கன்றாங்க. கரண்ட் கட் பண்ணதுக்கு பிறகு கரண்ட் வேணும்னு சதி பண்ணி கரண்ட்டை கட் பண்ணுறாங்கன்றாங்க. புரியுதுங்களா? கரண்ட் கட் பண்றாங்கன்றாங்க. இவ்வளோ பேர் இறந்தது. நான் இன்னொன்னு சொல்லிடுறேன். மரம் ஏற தெரிந்தவர்கள் சிக்கல் இல்லை சார். இதுல வந்து குழந்தைகளுக்கு மரம் ஏற தெரியாது, இறந்து போன பெண்களுக்கும் மரம் ஏற தெரியாது சார். இவர்கள் இது கூட்ட நெரிச்சல் சார். இது கூட்ட நெரிச்சல். காவல்துறை அதிகமா வந்திருக்கலாமேன்னு கேக்குறாங்க சார். பிரதானமான காவல்துறை 500 போலீஸ் இப்பவும் களத்துல இருக்க. ஒரு நிமிஷம் இருங்க. அது இனி வரும் காலங்களில் சரி செய்யப்படும் சொல்லி மாண்புமிகு துணை முதலமைச்சர் நாளைய தமிழக அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. விஜயை பாதுகாக்கிறது மட்டும் தான் அரசுக்கு வேலையா இல்ல காவல்துறைக்கு வேலையா? சார் தப்பு யாரு மேல சார்? விஜய் மேல தப்பு இருக்குல்ல சார்? விஜய் மேல தவறு இருக்கு. விஜய் மேலதான் விஜய் 2 மணிக்கு வரேன்னு சொன்னவர் சார். 7 மணிக்கு வந்து சார் அது கூட விட்டுடு சார். நீ கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணீங்களா உங்க கட்சிக்காரனை விட்டு? நீ லேட்டா வந்துட்டப்பா, நான் அதை கூட சரி விடு, நான் அதை கூட விட்டுறேன். நீ லேட்டா வந்த சரி, ரைட், ஓகே. உன் கட்சிக்கார லோக்கல்ல ஒரு மாவட்ட செயலாளர் இருக்கான், அவனை அரஸ்ட் பண்ணியிருக்காங்க. நகர செயலாளர், ஒண்டி செயலாளர். உனக்கு நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்னா நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் மட்டும் நீ கூட்டத்தை கூப்பிடல. நீ பண்ண பெரிய தப்பு என்ன தெரியுமா? நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்னா நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் மட்டும் நீ கூட்டத்தை கூப்பிடல. அந்த புஷியானந்தம் ஒரு புரோட்டா கடை மாஸ்டர்கிறான் பாருங்க, எங்கே சேலத்தில் தலைமறை வாங்குறான், என்ன மாட்டினானா என்னன்னு தெரியல. திருநெல்வேலியில் என்ன சார் வேலை? நாமக்கல்ல, கரூர்ல, திருச்சி கூட பக்கத்தில், திண்டுக்கல் என்ன சார் வேலை? கரூர்ல, மதுரையில் இருக்கிறவங்க என்ன சார் வேலை? கரூர்ல, சேலத்துல இருக்கிறவங்க என்ன சார் வேலை? கரூர்ல. சார் 30 விழா மாநில மாநாடு. ஹலோ, எதுக்கு என்ன கம்பேர் பண்ணி தம்பி, எதுக்கு நீ கம்பேர் பண்ணி பேசுறீங்க? 30 விழா வந்து இட்ஸ் an டிஎம்கே கான்ஃபரன்ஸ். கழகம் தோன்றிய நாள், அறிஞர் அண்ணா பிறந்த நாள், தந்தை பெரியார் பிறந்த நாள், அது மாநில அளவில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. அதுல மாநிலம் முழுக்க வருவாங்க. நீ ஒரு மாவட்ட நிகழ்ச்சிக்கு வரும்போது தமிழ்நாடு ஃபுல்லா எல்லாரையும் கூட்டு வர போகக்கூடாதா என்ன? போகக்கூடாதா என்ன? கூட்டு வர கூட்டம் நீ ஆர்கனைஸ் பண்ண. கொள்கை தலைவனை பார்க்க கூட்டம் வருது சார். கொள்கை தலைவனை பார்க்க ஒரு கூட்டம் வருது. கொள்கை தலைவனெல்லாம் அவனை சொல்லாதீங்க சும்மா. நீங்கள் ஒரு
ஒரு பெரியாரிஸ்டன் அப்படி எல்லாம் பேசாதீங்க தம்பி. யாரை பார்த்து கொள்கை தலைவர்றீங்க? விஜய் வந்து கொள்கை தலைவரா? எனக்கு இந்தியாவில் கொள்கை தலைவர் யாருன்னு கேட்டால் எங்கள் தலைவர் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான். வேறு யாருக்கும் கொள்கைலாம் இல்லை. எல்லாம் வந்துட்டு சர்வாதிகாரத்தனமாக கையில் ஆட்சி வச்சுன்னு மிரட்டி இன்றைக்கி கவர்மெண்ட் நடத்தின்னு பல கட்சிகளை வந்துட்டு அடிமையாக வச்சுட்டு இருக்கான். கொள்கை தலைவர்னு சொன்னால் எங்கள் தலைவர் தளபதி ஸ்டாலின் மட்டும்தான். நீ கூட்டத்தை வந்த சரி, கூட்டு வந்த இப்போது நீ ஒரு 500 பேர் கூட்டு வர, ஒரு 200 பேர் கூட்டணும், 500 பேர் நீ உன் கட்டுப்பாடில் வச்சுக்கணும். நீ அவனை ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கணும். நீ அவனை விட்டுட்டு நீ எங்கேயோ போயிட்ட. அவன் நடிகை வந்தவுடனே ஓடனான், ஒத்தனை ஓடனான். கூட்ட நெரிச்சல். இங்கே கூட விஜய் தான் கொண்டு முட்டான்னு நான் சொல்ல வரல. விஜய் தான் கொண்டு முட்டான்னு சொல்ல வரல. இதுக்கு காரணம் விஜய். ஏன்னு கேட்டால் உன் கட்சிக்காட்ட நீ சொல்லியிருக்கணும். வெளி மாவட்டத்தில் வரக்கூடாது சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கணும். சொல்லியிருந்தால் கூட்டம் வராது. உள்ளூர் மாவட்டம் கூட்டம் வராது. வெளி மாவட்டத்தில் எத்தனை வண்டி எவ்வளோ நிற்குது நீ சொல்லியிருக்கணும். பக்குவப்படுத்து, கூட்டத்தை பக்குவப்படுத்து, அவங்களெல்லாம் க்ளீனாக நிற்க வை, யாரும் முண்டி அடிச்சு வரக்கூடாது. எல்லாரும் ஒரு பகுதியில் நிற்க வச்சுட்டு நீங்கள் நிற்க வச்ச பிறகு நாங்கள் வரேன்னு சொல்லணும். நீ எதுவும் சொல்லாத நீ பாட்டுக்கு வர. நீ கட்சிக்கு உன் கட்சி மாவட்ட செயலாளருக்கும் உன் கட்சி நிர்வாகிகளுக்குமே விஜய்க்குமே சம்பந்தம் கிடையாது. பார்க்குறது எல்லாரும் யாருன்னு கேட்டால் அந்த பாண்டிச்சேரியில் 2 தெருவு கவுன்சிலரோட ஒரு சின்ன போஸ்ட் அங்கே எம்எல்ஏ போஸ்ட்டு. 2 தெருவுக்கு எம்எல்ஏ இருந்தால் அந்த புஷி ஆனதான் ஒரு ஆள் பார்த்தான். இன்னொருத்தன் யார்? ஆதவ அர்ஜுனா. அவனுக்கு என்ன தெரியும்? பஸ் ஸ்டாண்டில் போய் திட்டில் அடிச்சுட்டு போயிடான்னா போலி லாட்டரி டிக்கெட் விற்கிறதுக்கு, பிளாக் டிக்கெட் விற்கிறதுக்கு அவனுக்கு தெரியும். அந்த நிர்மல்குமார்னு சின்ன பையன், அவனுக்கு யார் தெரியும்? விஜய் கூட யாருன்னா பக்குவப்பட்ட தலைவர்கள் இருக்கிறார்களா? இதே விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சார்னா 30 வருஷம் ரசிகர் மன்றம் நடத்தினார். 30 வருஷம் ரசிகர் மன்றத்தை ஒரு கட்சியாகவே நடத்தினார். அவ்வளோ பெரிய பக்குவப்பட்ட தலைவன் விஜயகாந்தாலே அரசியலில் செய்ய முடியல. அவ்வளோ பெரிய பக்குவப்பட்ட தலைவனாலே அந்த அம்மையார் ஜெயலலிதா சதி பண்ணி விஜயகாந்தனுடைய சோழியை முடிச்சிருச்சு. மன உளைச்சலில் தான் அவர் இறந்தார் பாவம். வேறு எந்த காரணம் கிடையாது. அவருடைய எம்எல்ஏஸ் எல்லாம் விலைக்கு வாங்கி கட்சியை ஒன்றில்லாமாக்கி அவர் வீட்டில் உட்காரிச்சு ஜெயலலிதா அவர் பண்ண டார்ச்சரு, அந்த மன உளைச்சலில் தான் ஒரு நல்ல மனுஷன் விஜயகாந்த் இறந்தார். ஸோ விஜய்க்கு என்ன தெரியும்? உனக்கு கட்சிக்கு தொடர்பே இல்லையப்பா. உனக்கு கட்சிக்கு அந்த பஸ்ஸுக்குள்ளே வர, பஸ் விட்டு வெளியே வர மாட்டேன்ற. என்ன பேசுகிற? என்னை கை காட்டக்கூடாதுன்னு சொல்கிறாங்கோ, என்னை சிரிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்கோ, பஸ்ஸுக்கு மேலே வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்கோ. ஏன்டா நீ கோட்டு போட்டி தானே? நானே சொல்கிறேன். எனக்கு இப்படி தடலாம் விதிச்சிருக்காங்க அரசாங்கம். கொடுக்கலன்றாங்க. கேட்குற இடத்த கொடுக்கல. ஏங்க இவங்க கேட்குற இடத்த தான் கொடுத்தாகணுமா? நான் கேட்குறேன். இவங்க கேட்க அந்த இடம் நாம அந்த கரூரில் இருங்க, கரூரில் கொடுத்த இடம் நல்ல இடம் தான். நல்ல எனக்கு தெரியும். தமிழ்நாட்டில் எந்த இடம் லாரி டிரைவர் ரூட்டு சொல்கிற மாதிரி நான் சொல்லுவேன். சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் 18 வயசில் கூட்டம் பேச ஆரம்பித்தேன். 30 வருஷமாக கூட்டம் பேசிகிட்டு இருக்கேன். எனக்கு அந்த இடம் நாங்கள் பல கூட்டங்கள் பேசியிருக்கோம். தலைவர் தளபதி டாக்டர் கலைஞர் பேசின இடம், அந்த இடம் விஜய் பேசின இடம் கரூரில் அந்த இடம் தான் கொடுத்துச்சு. உனக்கு அந்த இடம் தான் கொடுத்துச்சு. உன் கட்சிக்காரன் கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ண தெரியல, முண்டி அடிச்சுன்னு வந்தாங்க. இதில் மக்கள் மீதும் தப்பு இருக்குது. ஏன் ஒரு நடிகனை பார்க்குறது அப்படி போகிறேன்? நீ போனா வேணான்னு சொல்ல. உனக்கு அந்த கட்சி பிடிச்சிருந்தா நீ ஓட்டு போடு. உனக்கு விஜய் பிடிச்சிருந்தா நீ தலைவனா ஏற்றுக்கோ. இந்தியா இஸ் டெமோக்ரஸி கண்ட்ரி, ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள், ஃபார் த பீப்புள். இது ஜனநாயக நாடு. நாங்கள் வேணான்னு சொல்ல. உனக்குன்னு ஒரு கட்டுப்பாடு வச்சுக்க. ஒரு பெண்கள் என்னன்னா இந்த நாட்டின் கண்கள் என்னங்க பேசுது? ஒரு பொண்ணு என்னடாண்ணா என்ன சொல்லுதுன்னா, எனக்கு என் புருஷனை விட விஜய் தான் பிடிக்கும் தெரியுது. அவளை எதுல அடிக்கலாம்? இல்ல 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 புருஷன் சார் இருச்சா நாகரிகமா சார் இருச்சா அந்த பொண்ணு ஐயா நீ வேணா எடிட் பண்ணிங்க சார். அந்த பொண்ணு சொல்லுது சார், எனக்கு என் புருஷனை விட விஜய் தான் பிடிக்கும். இருங்க, அது யாரு புருஷனை பக்கத்துல வச்சு நீ இன்னொருத்தனை பிடிக்கும்ன்றதா? போய் அவன் பக்கத்துல படுத்துக்க. ஒரு அண்ணனை கூட அப்படி சொல்லலாம் இல்லையா? அண்ணனை ஒரு அண்ணன் மனநிலையில சொல்லலாம். சரி, அவன் என்ன சொல்றான்? புருஷன் அதை கேட்டீங்களா? உங்களை மாதிரி ஒரு யூடியூப் நெறியாளர் அவனை கேட்கறான், ஏன்பா உன் பொண்டாட்டி வந்து என் புருஷனை விட விஜய் தான் பிடிக்கும் வந்து நீ என்ன சொல்ற? எனக்கு என் பொண்டாட்டி விட திரிஷா தான் பிடிக்கும்ன்றான் அவன். இதெல்லாம் நீங்க இதெல்லாம் கேள்வியே கேட்க மாட்டீங்களா? இதை விடுங்க. நாமக்கல்ல இன்னொருத்தி என்னன்னா, 26 வருஷமா நான் விஜய் தான் லவ் பண்றேன். புருஷன் பக்கத்துல நிக்கிறான். 26 வருஷமா நான் விஜய் லவ் பண்றேன். இவ்வளவு இதில் அடிக்கலாம். ஏமா 26 வருஷமா நான் விஜய் தான் லவ் பண்றேன். அவங்க அப்பாவுக்கு கூட தெரியும். என்னைக்கு இருந்தாலும் நாங்கள் ஒன்று சேருவோம். பக்கத்தில் ஒரு குழந்தை நிற்குது. இந்த குழந்தை யாருமான்னு நடந்தது சொல்றேங்க. இந்த குழந்தை இருங்க, இந்த குழந்தை யாருன்னு கேட்குறாங்க. 26 வருஷமா விஜயை லவ் பண்ற, என்னைக்கு இருந்தாலும் ஒன்று சேர்ந்துருவோன்ற. இப்பயே அது பாதி கேள்வி ஆயிட்டுக்குது. இந்த குழந்தை யாருமாண்ணா? அது என்னுடைய குழந்தை தான். இந்த ஆள் யாருமாண்ணா? என் புருஷன். விஜயை லவ் பண்ணுறன்ற கல்யாணம் ஆகிது, குழந்தை இருக்குதுன்னா கல்யாணம் ஆகிட்டு சும்மா இருக்க முடியுமா? உணர்ச்சிகளை பரிமாறிக்கணும். ஒரு குழந்தை பிறந்துச்சு. இந்த ஆள் நான் விஜய் தான் லவ் பண்ணுறேன். இது கட்சியா? இது ஒரு கொள்கையா? இப்படியா நீ பெண்களை தவறான வழி கொண்டு போவேன்? நான் எல்லா பெண்களையும் தப்பாக சொல்ல வரல. எப்படி மக்கள் தவறாக போகிறாங்க பாருங்க. என்ன சார் அந்த இந்த நாட்டு மக்கள் விஜய் என்ன சார் பண்ணியிருக்காரு அது சொல்லுங்க சார். ஒரு நடிகர் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு நான் என்றைக்குமே சொல்ல மாட்டேன். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நடிகராக இருந்துதான் அரசியலுக்கு வந்தார். நடிகராக இருந்துதான் அவர் கட்சி ஆரம்பித்தார். ஆனால் என்ன ஒரு எம்ஜிஆருக்கு ஒரு பெரிய வரலான்னு கேட்டால்,
எம்ஜிஆரை சினிமாவில் நடிக்க வைத்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். ஒரு கட்டத்தில் எம்ஜிஆர் எங்களுக்கு சினிமாவுக்கு வேணாம், உங்கள் கதை வசனம் வேணும், நாங்கள் ஹீரோ வேறு ஆளை போடுறோம் போது கலைஞர் என்ன தெரியுமா சொன்னார், எம்ஜிஆரை நீ ஹீரோவாக போடுற மாதிரி இருந்தால் உன் சினிமாவுக்கு என்னுடைய கதையை கொடுக்குறேன், என் கதை வசனம் தரேன். எம்ஜிஆர் ஹீரோனா உன் சினிமாவுக்கு என் கதை வசனம் இல்லைன்ட்டார். கலைஞருடைய கதை வசனம் வேண்டும் என்பதற்காகவே எம்ஜிஆர் ஹீரோவாக போட்டாங்க. ஆமா, மந்திரி குமாரி பல படங்கள் நான் சொல்லுவேன். கலைஞருடைய புரட்சிகரமான வசனங்களை சினிமாவில் எம்ஜிஆர் பேசிய காரணத்தால் புரட்சி தலைவரானார். தென்னாட்டு காந்தி பேரறிஞர் அண்ணாவிடத்துல கலைஞர் கொண்டு போய் எம்ஜிஆர் அறிமுகப்படுத்துறாரு. இவர் எம்ஜிஆர் சினிமாவில் நடிக்கிறாரு. அண்ணா கிட்ட நெருக்கமா வராரு. எம்ஜிஆர் கலைஞர் திமுக உறுப்பினர் ஆக்குறாரு, 2 முறை எம்எல்ஏ ஆக்கினாரு, பொருளாளர் ஆக்கினாரு. அண்ணா மறைந்த பிறகு கலைஞர் முதலமைச்சர் ஆனாரு. அதன் பிறகு எம்ஜிஆர் பிரிஞ்சார்னா இத்தனை ஆண்டுகள் திமுகவில் பொருளாளராக, சட்டமன்ற உறுப்பினராக, சிறு சேமிப்பு குழு துணைத் தலைவராக கட்சியிலே பணியாற்றி திமுக தொண்டர்களை வைத்துக்கொண்டு திமுகவில் அவர் கிடைத்த அனுபவம் வைத்துக்கொண்டு கட்சி ஆரம்பித்து ஆட்சிக்கு வந்தார். நீ விஜய் என்ன, உனக்கு என்ன அனுபவம்? நீ எம்ஜிஆர் எல்லாருக்கும் நல்லதை பண்ணார், அள்ளி அள்ளி கொடுத்தார். நீ யாருக்கு என்னப்பா பண்ண? கொரோனான்னு ஒன்று வந்துச்சு, இந்த நாட்டை உளிக்கெடுத்துச்சு. அப்போ நீ எங்கே இருந்த? யாருக்குன்னா ஒரு மாஸ்க் வாங்கி கொடுத்துருப்பியா? பனையூர் பங்களாவில் என்ன சொல்கிறது, குடியும் குடுத்தனமா இருந்த எங்கன்னா வெளியே வந்திருப்பியா? என்ன பண்ண நீ? எதுக்கு இந்த நாட்டு மக்களுக்கு என்ன பண்ணிருக்கிற? கூட்டம் வருது சார், இவருக்காக ஒரு கூட்டம் இருக்கு. ஐயோ, கூத்தாடி பார்க்கறது கூட்டம் வரும். நாளைக்கு லேடி சூப்பர் ஸ்டார் திருச்சா போட்டோம் நாமக்கலுக்கு, இதோட அதிகம் கூட்டம் வரும். விபத்து நடந்து முடிஞ்சிடுச்சு சார், உடனே அந்த ஸ்பாட்டுக்கு எல்லாரும் வராங்க, அமைச்சர் பெருமக்கள்லாம் வராங்க. இதுல குறிப்பா வந்து நம்ம அந்த காட்சி பகிரப்பட்டது திரு அன்பில் மகேஷ் அவர்கள் அழ தொடங்குறாங்க, ரொம்ப வலி வேதனையில் இருக்காங்க. ஆனால் அதாவது இருங்க, இந்த நிகழ்ச்சி இந்த சம்பவம் நடந்த உடனே உளவுத்துறை ரிப்போர்ட் சிஎம்க்கு போகாதா? எனக்கு உங்களுக்கு தெரியும் போது உடனே சிஎம் என்ன பண்ணுறாரு, சுகாதாரத்துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் மா சுப்பிரமணியன் ஃபோன் பண்ணி உடனே கரூர் கிளம்பி போங்கன்றார். திருச்சிக்கும் கரூருக்கும் ஒரு 40 மினிட்ஸ் அவ்வளோதான் பை ரோடு. அன்பில் மகேஷ், மாண்புமிகு அண்ணன் அன்பில் மகேஷை தொடர்பு கொண்டு உடனே கரூருக்கு போன்றார். நடந்த உடனே தான் அவர் நடந்த 40 கரூர்ல இருக்கார். யாரு? மாண்புமிகு அண்ணன் செந்தில் பாலாஜி. அவர் கரூருடைய எம்எல்ஏ, கரூர் மாவட்ட திமுக செயலாளர், கொங்கு மண்டல பொறுப்பாளர். செந்தில் பாலாஜி அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி என்ன இருந்து கிட்ட எல்லாம் பாருங்கொண்டார். செந்தில் பாலாஜி அண்ணன் 10 நிமிஷத்துல ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டார். அவர் கரூர்ல இருக்கிறார். ஒரு 40 நிமிஷத்துல அண்ணன் அன்பில் மகேஷ் வந்துட்டார். ஃப்ளைட்ல கிளம்பி வந்து ஒரு 2 ஹவர்ஸ்ல மாசு வந்துட்டாரு. இதுதான் போர்க்கால அடிப்படை நடவடிக்கை. சிஎம் வந்துட்டு செக்ரட்டரியேட்ல தலைமை செய்த கூட்டத்தை கூட்டுறாரு, ஏடிஜிபி கிட்ட பேசுறாரு, கலெக்டர் கிட்ட பேசுறாரு, சுத்தி இருக்கிற எல்லா கலெக்டர் கிட்ட பேசுறாரு. எல்லாரும் கரூருக்கு போக மாட்டாரு. உடனே என்ன பண்றாரு, தனிநபர் ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி கமிஷன் எனக்கு அருணா ஜெகதீஷன் தலைமையில், ஆமா அவங்க அருணா ஜெகதீஷன் அந்த அம்மையார் வந்து நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அங்க சூப்பரா விசாரணை போயிட்டு இருக்கு. உண்மையை வந்து கண்டறிய போறாங்க. இவ்வளவு போர்க்கால அடிப்படையில் ஒரு முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கிறார். அந்த முதலமைச்சர் மீது நீங்க வந்து குறை சொல்லி அவர் அழுதாருங்க. அன்பில் அதான் அழணுமான்ற கேமரா முன்னாடி அழுகுறாருன்றாங்க. யாருங்க? ஏங்க அவர் கேமரா பார்த்து ஹலோ இருங்க, அவன் கடகறான் வாயில நல்லா வரப்போகுது, எனக்கு விஷயத்துக்கு வர இருங்க. கேமரா முன்னாடி அழுதாரு அவர். அங்க அழுதுட்டு இருக்காரு. கேமரா எங்க பிடிக்கிறாங்க, கேமரா முன்னாடி அழுத. அந்த குடும்பம் பெரிய குடும்பங்க, அந்த குடும்பம் பெரிய குடும்பம். அன்பிலார்னு யார் தெரியுமா? திராவிட இயக்க தலைவர் அன்பிலார், அன்பில் பெரியசாமிங்க. அன்பிலாருங்க, அன்பிலாருடைய மகன் தான் அன்பில் பொய்யாமொழி. ஆனால் அன்பில் பொய்யாமொழியுடைய மகன் தான் அன்பில் மகேஷ். பெரிய குடும்பம் சார். எனக்கு கண்ணில் தண்ணி வந்துச்சு. ஒன்று சொல்லட்டுங்களா? இது நான் பேசுறதுனால என் கட்சிக்காரனை திட்டுவாங்களா என்னன்னு தெரியல. 19 கேஸ் என் மேலே ஜெயலலிதா முதலமைச்சர் இருக்கும்போது என் மேலே ஐயா வெற்றிகுண்டான் மீது, இப்படி சைதை சாதிக்கு, இந்த மாதிரி அண்ணன் ஈரோடு இறைவன், இப்படி எங்கள் மேலெலாம் பார்த்தீங்கன்னா பல கேஸ்கள் போட்டாங்க. எங்கள் மேலெல்லாம் ஐயா வெற்றிகுண்டான் மேலே கேஸ்ன்னா எங்கள் மேலே கேஸ் வந்துடும். இப்போது உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கிற மாண்புமிகு அண்ணன் கோவி செலியன், நாங்களாம் ஒன்றா சுற்றினவங்க. ஒரே லாட்ஜில் 6 பேர் தங்கினவங்க, ஒரே தட்டில் சாப்பிட்டவங்க தான். எங்கள் மேலெல்லாம் கேஸ் போடுவாங்க. ஆனால் இருப்பினும் ஜெயலலிதானே எனக்கு பிடிக்காது, கோபம் வரும் ஜெயலலிதா பார்த்தா. தலைவர் கலைஞர் அந்த அம்மா எந்த தப்பு பண்ணாமல் பழி வாங்கின எப்படி கைது பண்ணிச்சு, அவ்வளோ கோபம். ஆனால் ஜெயலலிதா இறந்துட்டாங்கன்னு அந்த டிவியில் ஜெயலலிதானுடைய அந்த முகத்தை காட்டினாங்க பாருங்கள். எனக்கு தெரியாமல் கண்ணில்னு சொல்லிட்டு தண்ணி வந்துச்சு. யார் ஜெயலலிதா? அந்த பொம்பளை நமக்கு எதிரி, நம்ம தலைவர். அப்படி இருந்தாலும் அது கலைஞர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு மனிதாபிமானம். தளபதி நான் கற்றுக்கின மனிதாபிமானம். பிள்ளையா வளர்க்குறார் அன்பில் மகேஷ். அவங்க அப்பா இறந்துட்டார் சின்ன வயசு இருக்கும்போது. அந்த அன்பில் மகேஷ் சின்ன வயசுல அவங்க அப்பா இறந்துடுறாரு. அவங்க அப்பாவும் அண்ணன் அன்பில் பொய்யாமொழியும் தலைவர் தளபதியும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். பிள்ளையா தூக்கி வளர்த்தார். யாரு? சித்தப்பன் தான் கூப்பிடுவார். ஆனால் அன்பில் மகேஷ் தலைவர் தளபதியை சித்தப்பன் தான் கூப்பிடுவார். அந்த மனிதாபம் இருக்காத. குழந்தை இறந்துச்சுங்க, 1.5 வயசு குழந்தை. 1.5 வயசு குழந்தை இருந்துச்சுங்க. அவர் என்ன சொல்றாரு? பள்ளிக்கு செல்ல வேண்டிய குழந்தைகள் இறந்து விட்டது, பள்ளியிலே படித்து கொண்டிருக்கிற குழந்தைகள் இறந்து விட்டது.
ஒரு கர்ப்பிணி முழுமாத கர்ப்பிணியுடைய கணவர் இறந்துட்டாங்க, எத்தனை பெண்கள் இறந்துட்டாங்க, ஒரு மூதாட்டி இறந்துட்டாங்க. அதை பார்த்த உடனே யாராக இருந்தாலும் அழுவாங்கங்க. அப்படி தாங்க அழுதாரு. அதை பார்த்து இந்த லக்காடி பாடுஸ் இந்த அன்புமணி இருந்துன்னு உனக்கு ஆஸ்கர் அவார்டு கொடுக்கலான்னு பேசுகிறானே, இவனெல்லாம் என்னங்க சொல்கிறது? அவன் ஒரு பைத்தியக்காரங்க, அவன் ஒரு பைத்தியக்காரன். என்னது, அவன் அன்புமணி ஒரு பைத்தியக்காரன். சொந்த அப்பனையே செருப்பால் அடித்தவன். நடக்கலன்றார் அவர். இல்லை இல்லை, நடந்தது உண்மை. சொந்த அப்பனை அடித்து சொந்த அம்மாவை, என்னதான் அப்பா மேலே கோபம் இருந்தாலும் எல்லாரும் அம்மா கிட்ட சரண்டர் ஆகிடுவாங்க. அவன் எவ்வளோ பெரிய அரக்கனாக இருக்கட்டும் வெளியோ, அம்மா கிட்ட யாராக இருந்தாலும் சரண்டர் ஆவாங்க சார். யாராக இருந்தாலும் அம்மா என்பது ஒரு கடவுள். அவங்க தான் அம்மா அப்பா தான் கடவுள், வேறு யாரும் கிடையாது. அம்மாவை பாட்டில் அடிக்கிற, பாட்டில் என்ன பாட்டில் அடிச்ச? பூரண மதுவிலக்கு அன்புமணி பேசுறிய, அவனே குடிக்காரன் தான், உலகத்துக்கே தெரியும். ஆமாங்க, அவனே குடிக்காரன் தாங்க. பாட்டிலில் குடிச்சுனே இருக்கிற நீ, எந்த பாட்டிலில் குடிச்சுனே இருந்தியோ, வேட் 69 சரக்கு நீ குடிச்ச பாட்டில் பேர் நான் சொல்கிறேன், ராவா குடிச்சுனே இருந்த அந்த பாட்டில் உங்கள் அம்மா வச்ச. அவர் கௌரவமாக சொன்னார் டாக்டர் ஐயா ராமதாஸ், பாட்டில் அச்சான்னாரு. என்ன பாட்டில்னு சொல்ல, நீ யாரு அண்ணன் அன்பில் மகேஷை பற்றி பேசுறதுக்கு? உனக்கு என்ன தகுதிக்குது? சரி, இவர் அழுதுட்டாரு, ஆஸ்கர் விருது கொடுக்கலான்னா நீ அழுதியே. நீ அழுவல, எப்போ அழுத? இந்த எடப்பாடி பழனிசாமி எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் அறிவிக்கிறதுக்கு 4 மணி நேரத்துக்கு முன்னால தமிழ்நாட்டிலே ஒரு மிகப்பெரிய சமுதாயம், 2.5 கோடி மக்கள் இருக்கக்கூடிய சத்திரியக்குடி சமுதாயம் வன்னியர்கள். அந்த வன்னியர்களுக்கு கோரிக்கை 10.5 வேணும்னு கேட்டுட்டு இருந்தாங்க. 10.5 எடப்பாடி பழனிசாமி தரான்னாரு. சரி, வன்னியருடைய ஓட்டை வாங்கணும்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் அறிவிக்கிறதுக்கு 4 மணி நேரத்துக்கு முன்னால அன்றைய முதலமைச்சர், இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வன்னியர்களுக்கு 10.5 இந்த அரசு வழங்குது, அரசாணை வெளியிட்டார் 10.5ன்னு. உடனே அன்புமணி கண்ணில் அப்படியே தண்ணி வந்து தேம்பி அழுகுறார். நான் பட்ட கஷ்டம், இந்த சமுதாய மக்களுக்காக நான் பட்ட கஷ்டம் வீண் போல, இன்னும் எனக்கு எதுவுமே தேவையில்லை. 10.5 இன்னைக்கு நான் உங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு ஓன்னு அழுதே, அதுக்கு உனக்கு என்ன விருது கொடுக்கலாம்? அப்போ நீ ஃப்ராடு 420, 420, 840 தானே நீ ஃப்ராடு. அது அந்த 10.5 நீ சொன்னதே ஃப்ராடு தனம். நீயும் எடப்பாடி பழனிசாமி சேர்ந்துன்னு வன்னிய மக்களை ஏமாத்துனீங்க. நீ அழுது, அதுக்கு பேர் என்னயா? இவர் உண்மையிலே அழுதாரு, கேமராமேன் அழுதாருன்னு சொல்றீங்களா? அவர் இப்படி அழுகுறாருங்க. இப்படி நேராக கேமரா எதுவும் இல்லை, பேசுறது கரெக்டாக பேசணும், நெறியாளர் கரெக்டாக பேசணும். இல்ல ஊடகங்கள்ல இருங்க, சமூக ஊடகங்கள் எழுதிட்டு இருக்காங்க, எழுதுறாம. அதுதான் முதலமைச்சர் தளபதி சொன்னாரு, தேவையில்லாதெல்லாம் எழுதாதீங்கடா, அதான் சொன்னாரு. அவர் மரியாதையே சொன்னாரு, நான் என் லாங்குவேஜ்ல பேசுறேன், திஸ் இஸ் மை லாங்குவேஜ். அவர் ஒரு கௌரவமான உலகத் தலைவன், தேச தலைவன் இல்லை என் தலைவர் தளபதி, உலகத் தலைவன். அவர் கட்டி புஷ்ணு அழுகுறாரு. அண்ணன் செந்தில் பாலாஜியும் அழுகுறாரு. அவர் ஊர்ல நடந்திருக்கு. அண்ணன் செந்தில் பாலாஜியினுடைய அந்த மண்ணினுடைய மைந்தன் அண்ணன் செந்தில் பாலாஜி, அந்த மண்ணின் மைந்தன், அவருக்கு கண்ணில் தண்ணி வருது. என் ஊர்ல இப்படி நடந்துச்சு, என் ஊர் மக்கள் இறந்துட்டாங்க. அவன் எந்த கட்சினா இருக்கட்டும் சார், அவன் எந்த கட்சினா இருக்கட்டும், அவன் தம்பி யாரா இருக்கட்டும், நம்ம உறவு. அதுக்கு உணர்வுபூர்வமா அழுதுத நீ கிண்டல் பண்ணிட்டு அப்புறமா சார் அவன் பைத்தியக்காரன் சார், தினம் எதனா ஒன்று பேசுவான். அன்புமணி நேற்று ஒன்னாந்தாலும் சொன்னான் பார்த்தீங்களா, 6 நாள் மட்டும் எனக்கு முதலமைச்சர் பதவி கொடு, நான் போதையெல்லாம் ஒழிச்சிடுறேன். அது என்ன இந்த பொருளா இந்த வச்சுக்க, ஒரு 6 நாள் கொடுக்கறதுக்கு. முதலமைச்சர்னா மக்கள் ஓட்டு போடணும், மெஜாரிட்டி எம்எல்ஏஸ் நீ ஜெயிக்கணும், மெஜாரிட்டி எம்எல்ஏஸ் கவர்னர்கிட்ட லெட்டர் கொடுக்கணும், இவர் தான் எங்கள் சிஎம்னு, நீ சிஎம்மாக வரணும். உன்னால் எம்எல்ஏவா நின்னாலே ஜெயிக்க முடியாது. இந்த தேர்தலில் 2026 அன்புமணிக்கு டெபாசிட் கூட அந்தாலே வாங்க மாட்டான். அப்புறம் அவன் கூட நிற்கிற எப்படி ஜெயிப்பான்? இருங்க, நான் என்ன சொல்கிறேன், முதலமைச்சர் பதவி என்கிட்ட கொடுன்னு கேட்குறிய, எப்படி கொடுப்பாங்க? அது முதலமைச்சர் கஷ்டப்பட்டு ஜெயிச்சு தேர்தலில் நின்று கஷ்டப்பட்டு ஜெயிக்கிறாங்க சார். தேர்தலில் நின்று கஷ்டப்பட்டு ஜெயிச்சு மக்களுக்காக ஒரு தலைவன் உழைச்சிட்டு இருக்காரு. இன்னைக்கு இந்தியாவிலே சிறந்த முதன்மை முதல்வர். போதைப் பொருள் எப்படி வந்துச்சு தமிழ்நாட்டுக்குள்ள? அதை சொல்லு அன்புமணி. நீ யாருக்கு லேபர் வேலை பார்த்துட்டு இருக்க? அன்புமணி யாருக்கு லேபர் வேலை பார்க்குற? அமித்ஷாக்கும் மோடிக்கும் பிஜேபிக்கு நீ கூலிக்கார. ஏன்னா நீ உன் மேலே சிபிஐல கேஸ் இருக்கு. நீ மருத்துவக் கல்வி ஒதுக்கீட்டு பண்ணதில் நீ பண்ண முறைகேட்டில் கேஸ் அதுவே பிளாக்மெயில் பண்ணுறான், தூக்கி உள்ளே போட்டுருவான்றான். நீ அவங்கள்ட்ட மண்டிட்டு இருக்கிற பிஜேபிக்காரன். அவனுடைய கண்ட்ரோல் இருக்கிற அதானியினுடைய அந்த முகுந்திரா துறைமுகமா? எங்க இருக்கு அந்த துறைமுகம்? எந்த ஸ்டேட் சொல்லுங்க? குஜராத்தில் இருக்குது. மோடி பிறந்தவர் 2000 கோடிக்கு பிடிச்சாங்க. ஆனா என்னாச்சு? அது காணாம போயிடுச்சான் சார். காணாம போயிடுச்சா? பிஜேபி ஆர்எஸ்எஸ் காரன் அதை இந்தியா ஃபுல்லாக சப்ளை பண்ணான். ஆந்திரா வழியா லாரிங்கள் அது தமிழ்நாடுக்குள்ள கொண்டு வந்தான். எல்லா ஊர்லயும் நீங்க போதை பொருள்னா பிஜேபி காரன் சப்ளை பண்ணது. நீ போய் பிஜேபி கேளு. இதுக்கு என்னதா சார் தீர்வு? அடுத்தது 40 பேருக்கு என்ன பண்ணலாம், என்ன எதிர்பார்க்கலாம் சார்? 40 பேர் அந்த துயர சம்பவம்ன்றது ஏற்றுக்கொள்ள முடியாது சார். அது ஜீர்ணிக்க முடியல சார்.
இனிமேல் இப்படிப்பட்ட தப்புகள் நடக்காத மாதிரி அரசு பார்த்துக்கோன்னு நாளைய தமிழக மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருக்காரு, முதலமைச்சர் தலைவர் தளபதியும் சொல்லியிருக்காரு சார். இன்னொன்று, இதுக்கு எங்கள் அரசுக்கெல்லாம் சம்பந்தம் கிடையாதுன்னு சொல்ல வரலாம், அப்படியும் நான் பேச மாட்டேன். இல்லை சார், ஆமாம் சார், இதுக்கு நாங்கள் இதுக்கு பொறுப்பேற்க முடியாதுன்னு நாங்கள் சொல்ல வரல. இதுக்கு எங்களுக்கு பொறுப்பேற்க முடியாது, இதுக்கெல்லாம் விஜய் தான் காரணம். இதுக்கு என்ன இருந்தாலும் விஜய் தான் காரணம். அது அது விஜய் தான், எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு தட்டி கழிச்சும் பேசலை, நடந்துருச்சு. போலீஸையும் நம்ம குறை சொல்ல முடியாது சார். பெண் போலீஸும் கூட மயங்கி கீழே விழுந்திருக்காங்க சார், அது உங்களுக்கு தெரியுமா? பாவம் சார், பெண் போலீஸுங்க. ஆண் போலீஸும் மயங்கி கீழே விழுந்திருக்காங்க சார். உண்மையிலே சொல்லிட்டா போலீஸ் எல்லாம் பாவப்பட்ட ஜென்மம். போலீஸ் உண்மையிலே பாவப்பட்ட ஜென்மம் சார். எனக்கு ஏதோ அரசாங்கம் போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துருக்கிறதுனால நான் போலீஸ் நான் பார்ஷாலிட்டி பண்ணி பேசல. உண்மையிலே போலீஸ் பாவப்பட்ட ஜென்மம். அவங்க போய் போலீஸை குறை சொல்கிறாங்கண்ணே, இந்த அன்புமணி குறை சொல்கிறான், இந்த சசிகலான்னு ஒன்றுக்குது, அதை பற்றி நீ கேள்வியே கேட்கலையே. வயசான காலத்தில் அது வயசான காலத்தில் வயசான மாதிரி நடந்துக்கலையே, ஆனால் மூலையில் கிடக்க வேண்டியது தானே, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுது. அது இவங்க எல்லாருமே, எடப்பாடி பழனிசாமி அவர் எதிர்கட்சி தலைவர் சார், எடப்பாடி பழனி எல்லாருமே போலீஸை குறை சொல்கிறீங்களே. அந்த போலீஸ் உங்களெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு தண்ணி இல்லாமல், சாப்பாடு இல்லாமல், வெயிலில் மழையில் ரோட்டில் நிற்கிறாங்க. அவங்கள ஒரு மண்டபத்தில் படுக்க வைக்கிறாங்க. 50 பேர் ஒரு பாத்ரூம் தான் யூஸ் பண்ணுறாங்க. அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா போலீஸு? எடுத்தோடனே எல்லாத்துக்கும் போலீஸை குறை சொல்லிட்டா, எடுத்தோடனே எல்லாத்துக்கும் போலீஸ் குறை சொல்லிட்டா, நான் கேட்குற இடம் தான் நீ கொடுக்கணும்னு நீ சொல்லக்கூடாது. நான் கேட்குற இடம் தான் நீ கொடுத்தான்னா அவ்வளோ ஒன்றும் நீ ஒன்றும் பெரிய ஆள் இல்லை. நீ அரசாங்கத்தை குறை சொல்கிற, முதலமைச்சரை அவதூறாக பேசுகிற, இருந்தாலும் உனக்கு போலீஸ் பாதுகாப்பு போடுறாங்க, உன் எந்த சினிமாவுக்கு தடை விதிக்கல. ஜெயலலிதா என்ன பண்ணாங்க தலைவா படத்தில்? இப்படி நின்னீங்களே போய் கொடநாடில், இப்படி நின்று வீடியோ போட்டு அம்மா கிட்ட பேசிட்டேன், அம்மா நல்ல முடிவு சொல்லியிருக்கிறாங்க, புரட்சி தலை அம்மா நல்ல முடிவு சொல்லுவாங்க, அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதை நாங்கள் கேட்குறோம், வீடியோ போட்டியே. ஆனால் இதெல்லாம் எங்கள் தலைவர் தளபதி சொல்லன்னு அங்கிள்னு கூப்பிட்றியா? குடும்பமே கொள்ளடிக்குதுன்றியா? வடிவேல் மாதிரி பேக்கெட்டில் எம்டி பேக்கெட்ன்றியா? பொய்யான தேர்தல் வாக்குறுதி சொல்றியா? இஷ்டத்தை நீ பேசின்னு போயினே இருப்பியா? அந்த 420 பார்ட்டி திருட்டு லாட்டு சிட்டிக்கிற வருஷம் எழுதி கொடுத்துட்டா அந்த பரோட்டா கடை மாஸ்டர் அவன் புஷி ஆனந்த், அவன் மூஞ்ச பாரு, பரோட்டா பிசைஞ்சு வச்ச மாதிரியே இருக்கும் அவன் மூஞ்சி. அவன் சொல்றதெல்லாம் நீ கேட்டு நீ பேச்சு நின்றா இதெல்லாம் பார்த்து நாங்கள் வேடிக்கை பார்க்குறேன். ஏன்னு கேட்டால் ஒரு ஜனநாயக தலைவர் இந்த நாட்டில் தளபதி முதலமைச்சராக இருக்கிறாரு. அதனால் நீங்கள் என்ன வேணாலும் பேசுவீங்க. உங்களுடைய அஜாக்கிரதை, உங்களுடைய கேர்லெஸ்னஸ், நீ வேணும்னு கொலை பண்ணிட்டா நான் சொல்ல வரல விஜய், உன்னுடைய அஜாக்கிரதை. இந்த சம்பவம் நடந்துச்சு, எங்க ஆட்சியில் நடந்திருக்கு. அப்போ அதுக்கு நாங்க வருத்தப்படலாம். நாங்க பொறுப்பு ஏத்தாவன்னு சொல்ல வரல. பொறுப்பு ஏத்தாவன்னு சொன்னா அந்த மக்களுக்காக அரசு நிக்கணும் இல்லையா? உடன் நிக்கணும். அதுக்கு அரசு கடமை இருக்குது. 10 லட்சம் பணம் கொடுத்தது தாண்டி கூட முழு பொறுப்பு நாங்க ஏத்துக்கணும்னு சொல்ல முடியாது. அதனால விட்டுட முடியாது. உடனே 10 லட்சம் அறிவிச்சிட்டாரு. கமிஷன் அறிக்கை வரணும் அடுத்து. ஆமா, கமிஷன் அறிக்கை வந்தோடனே தளபதி தெளிவா சொல்லிட்டாரு. இந்த ஓய்வு பெற்ற நீதிபதியினுடைய அறிக்கை என்ன வருதோ, யார் தவறு செய்தாலும் அவர்கள் தண்டிக்கப்படுவார். அங்க எந்த கட்சியும் குறிப்பிடல, யாரு தப்பு பண்ணியிருந்தா தண்டிக்கப்படுவார். இதை சரியா ஆர்கனைஸ் பண்ணாதவன் யாரு? அந்த மாவட்ட செயலாளர், கரூர் மாவட்ட செயலாளர். இதை பிளான் போட்டு கொடுத்தது யாரு? அந்த பரோட்டா கடை மாஸ்டர் புஷி ஆனந்தன், நிர்மல்குமார், ஆதவர்ஜனா, இவனுங்க எல்லாம் தான் சேர்த்து செஞ்சது. ஆனால் இந்த ஆதவர்ஜனா என்ன சொல்கிறான்? இப்போ இவ்வளோ அறிக்கை தளபதி வெளியிட்ட பிறகு ஆதவர்ஜனா என்ன சொல்கிறான்னா, இது செந்தில் பாலாஜினுடைய சதி, திட்டமிட்ட திமுக சதி என்றானே. இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க? சரி, அது பேசுங்க சார். ஆதங்கத்தில் பேசியிருக்காரு. என்ன ஆதங்கத்தில் பேசுறாரு? எங்க ஆட்சியில், ஹலோ, எங்க ஆட்சியில் நடக்கிறது, எங்க ஆட்சியில் 40 பேர் இறக்குறான். அது விஜய்க்கு பார்க்க வந்த கூட்டம் தான் இறந்திருக்குது. இதுதான் நடக்கிறது எங்க ஆட்சி. கரூர் சட்டமன்ற உறுப்பினர், திமுக சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, முதலமைச்சர் எங்க தலைவர் தளபதி, மக்களின் முதல்வர், எங்கள் தலைவர் தளபதி, தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர், மக்களின் முதல்வர், எங்க தலைவர் தளபதி. இந்த ஆட்சியில் நடக்கும்போது ஆட்சி 4 பேர் குறை சொல்ல தானே செய்வான். அரசியல் பண்ண எதிர்கட்சி என்ன பண்ணுவாங்க? ஆட்சியை குறை சொல்லுவாங்க. இவங்க ஆர்கனைஸ் சரியா பண்ணாத காரணத்தினால வருங்காலங்களில் இனி ஜாகிரதையாக அரசாங்கம் இருக்கும். இப்படிப்பட்ட தவறுகள் இனி வருங்காலங்களில் நடக்காது. இது அரசு சரி செய்யணும்னு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. அப்படி இனி நடக்கும். அதே மாதிரி அந்த விஜய் ஒரு இரங்கல் கடிதம் ஏதோ எனக்கு என்னவோ நெஞ்சி அடிச்சிருச்சு, ஆழ்ந்த இரங்கல் சொல்லிட்டு துயரத்தை இருக்கிறேன்னு சொல்லிட்டு உன்னை திருச்சி ஏர்போர்ட்டில் பத்திரிகையாளர் கூப்பிடுறாங்க, சிரிச்சுன்னு போகிற, அதை விடு. நீ திருச்சி ஏர்போர்ட்டில் ஃப்ளைட் ஏறும்போதே 4 பேர் டெத்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நீ சென்னையில் போய் இறங்கும் போது 29 பேர் இறந்துட்டாங்க. கார் ஏறும்போது சிரிக்கிற, என்னது 40 பேர் இறந்துட்டாயா உன் கூட்டத்தில்? கார் ஏறும்போது சென்னையில் சிரிக்கிற, செல்ஃபி போட்டோ எடுத்துனாரா இல்லையா? செல்ஃபி போட்டோ எடுத்துக்கின்னு சிரிக்கிற. இப்போ அப்போ அவன் ஒரு தலைவனா? அப்போ அந்த துக்கம் உனக்கு இருக்குதா? 10 லட்சம் உடனே சார் நான் 20 லட்சம் தரேன். அரசு 10 லட்சம் அறிவிச்ச உடனே நான் 20 லட்சம் தரேன்.
சிரிக்கிறியே, உனக்கு அந்த வேதனையை எங்க இருக்கிற மேன்? இது வரைக்கும் நீ எங்க இருக்கிறனே தெரியல. சிபிஐ விசாரணை கேட்கறியே. இதே விஜய் நீ என்ன பேசுன? சிபிஐ என்பது RSS பிஜேபியினுடைய கைகூலி பேசுறது விஜய்ங்க. கூட ஆதவர்ஜனாவும் பேசினா சிபிஐ வந்து RSS பிஜேபியினுடைய கைகூலி. CBI is not functioning independently. CBI is labor for RSS and BJP. So we will not believe that CBI விசாரணையில் எனக்கு நம்பிக்கை இல்லை. CBI RSS BJP உடைய கூலிக்கு வேலை செய்யற கூலி பட்டாளம். CBI வந்து RSS BJPக்கு கூலி பட்டாளம், அவங்களுக்கு கட்டுப்பட்டவங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு சிபிஐ விசாரணை இந்த அரசாங்கம், திராவிட மாடல் அரசாங்கம் இன்னைக்கு வச்சிருக்கிற ஓய்வு பெற்ற நீதிபதி கமிஷன் இருக்குது, அதுல நம்பிக்கை இல்லை. சிபிஐ என்று அன்னைக்கு அதே சிபிஐ மேல எனக்கு நம்பிக்கை இல்லை, RSS பிஜேபியினுடைய கூலி பட்டாளம் நீ தானே பேசுன. இன்னைக்கு சிபிஐ கேட்கிற நீ என்னடா தலைவன்? நீங்களே சொல்லுங்க. இருந்தாலும் முதலமைச்சர் யாரையும் விடமாட்டார். அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் நாளை தமிழகம் யாரையும் விடமாட்டார். அவங்களும் எங்க குடும்பம், அவங்கள அரசு காப்பாற்றும். அவங்களுக்கு என்ன வேணாலும் அரசு செய்யும். அரசு துணை நிற்கும். தளபதி துணை நிற்பார். இனி இப்படி ஒரு சம்பவம் நிகழாம இருக்கணும்ன்றது நம்மளோட எல்லாரோட விருப்பமா. கண்டிப்பா இனிமே இப்படிப்பட்ட சம்பவம் நிகழாம இருக்கணும். அந்த மாதிரி அரசியல் கட்சிகள் கூட்டம் நடத்தும் போது கூட அவங்களும் அவங்க தொண்டர்களை ஒரு ஒழுங்குபடுத்தணும். தொண்டர்களை கூட்டு வர யாரு தொண்டர்கள் தானே வரமாட்டாங்க. அதெல்லாம் அந்த காலத்தில் அண்ணா கலைஞர் நம்ம அந்த காலம். இப்பெல்லாம் வந்துட்டு தொண்டர்கள் வந்து நம்ம கூட்டு போனோம் அவங்கள. புரியுதுங்களா? நம்ம தொண்டர்கள் கொண்டு வந்து வீட்டில் பத்திரமா சேர்க்கணும். அவங்களுக்கு உணவு, அவங்களுக்கு தண்ணி, எல்லாம் அடிப்படை வசதி செஞ்சு கொடுக்கணும். காசே கொடுக்காம எங்களை கூட்டம் வருதுன்னா அந்த பரோட்டா கடை மாஸ்டர் புஷி ஆனந்தம் பேசணும். நாகப்பட்டினத்தில் 500 ரூபாய் கொடுத்தாங்க டோக்கனு. 200 கொடுத்துட்டு மீதி 300 கொடுக்கல. அது எவ்வளோ தகராறாச்சு. அதனால் வந்துட்டு அரசியல் பண்ணுறது நீ வந்து 2026 நான் தான் என்னது 1 டிவிக்கு 2 டிஎம்கே 1 டிவிக்கு 2 டிஎம்கே. இங்கே சமூக வலைத்தளங்களை குசும்பு வேலை பார்க்குறது எத்தனை பேர் இருக்கிறாங்க? இங்கே விஜய் இவன் 1 டிவிக்கு 2 டிஎம்கே, 1 அவன் பேசினான், 1 திரிஷா, 2 கீர்த்தி சுரேஷ், 1 திரிஷா, 2 கீர்த்தி சுரேஷ்னு எல்லாரும் கேலியும் கிண்டலும் பண்ணாங்க. என்ன சொல்றது? அதனால அரசியல் பண்றது நாகரிகமா பண்ணு. இந்த பிரச்சனை போ. விஜய்க்கு சொல்றேன், 40 பேர் குடும்பத்தை போய் பாரு. என்ன சொல்றது? இந்த மாதிரி காலித்தனமான அரசியலை பண்ணாதான் நாங்கள் சொல்றோம், வேற ஒன்றும் கிடையாது. தொடர்ந்து பேசலாம் சார். நன்றி சார். ஜி ராஜம் செட்டி ஜுவல்லர்ஸ், காஞ்சிபுரம். அப்பவும் இப்பவும் எப்பவும் அதிரடி கலெக்ஷன், சரவெடி செலிப்ரேஷன்ஸ். முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், 1 வாங்கினால் 1 இலவசம்.